ஒரு குறிப்பிட்ட 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் தீவிரமான எனக்கெல்லாம் தீவிரமான பயிற்சி அந்த தீவிரமான பயிற்சி டயத்தில் எனக்கு கஷ்டங்கள் சோகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த நரம்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படணும், இந்த உடலில் பருவமாற்றம் அடைக்க வைக்கணும். அப்போ எல்லா செயலையும் சரி செய்யணுங்கிறதுக்காக, ஏன்னா காலம் மாறி போயிடுச்சுன்னா நானே நினச்சாலும் இந்த தவத்தை கொண்டு வர முடியாது, இந்த செயல் வடிவத்தை கொண்டு வர முடியாது. அந்த காலத்துக்குள்ளே தான் நடத்தியே ஆகணும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது, கால நேரத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. காலமும் நேரமும் தான் கடவுள்னு நான் என்ன கேட்டால் நான் இது ரெண்டும் தான் கடவுள்னு சொல்லுவேன். ஒரிஜினலாக இந்த உலகத்தில் எது கடவுள்னு கேட்டிங்கன்னா காலம் நேரம், இது ரெண்டும் தான் பிரதான கடவுள். 3வது கடவுள் சுவாசம். இது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த கால நேரத்துக்குள்ளே ஒருத்தன் உருவாக்கப்படணும். ஒருத்தனுக்கு கிடைச்சோம் அவன் பெருசாக அதை கிடைச்சதை அங்கேயே விட்டுருவான்னா, அந்த கால நேரத்தில் விட்டுருவான். அப்போ அதனால தான் அந்த கால நேரத்துக்குள்ளே வேலை செய்கிறத எமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, என்னுடைய சொந்த முயற்சினால் ஒரு குகையில் ஒரு தியானம் பயங்கரமாக நடக்குது, நான் ஒரு முயற்சி செய்கிறேன், நான் தேடுறேன், இறைவனை தேடுறேன், கடவுளை தேடுறேன், சித்தர்களை தேடுறேன் தான் ப்ராமிஸாக நினச்சேன். காசியில் போய் முழுகும்போது என்னோடய பாவத்தை தீர்க்கறதுக்கு எனக்கு இறைவன் ஒரு வழிகாட்டியிருக்கான்னு நினச்சேன். இல்லை, அது இந்த காலத்துக்குள்ளே நீ அதெல்லாம் செஞ்சு முடிக்காகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள் எல்லாத்தையும் துரியப்படுத்தி செய்ய வச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பயிற்சி காலங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்குள்ளேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சி காலகட்டத்துக்குள்ளேயும் ஒரு இடத்த விட்டு, நீங்கள் ஒரு சக்கரம் சொன்னீங்கல்ல, இந்த சக்கரத்துலேருந்து இந்த சக்கரத்துக்கு போகும்போது இடையில் பல செயல்கள் நடக்கும். ஒரு கஷ்டம் கூட வரும், அந்த கஷ்டத்தில் தியானம் நின்று கூட போயிடும், தியானத்தில் தடுமாறுறது கூட வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கஷ்டம் வர்றதை ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டத்தோடு இருந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்து நம்ம வந்துடுவோம். அப்புறம் போக 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 மேலே ஏற என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டம் உயரத்தை தொடும்போது, கடவுளை பார்க்கும்போது சோதனை அதிகமாயிரும், பயங்கரமான நெருக்கடி வந்துடும். அப்போ சொல்லி கொடுப்பாங்க, ஒரு நெருக்கடி இந்த மாதிரி 5-6 நெருக்கடி வரும், அந்த நெருக்கடியை நீ எப்படி சமாளிக்க போகிற, அந்த நெருக்கடியை நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் நீ தாக்கு பிடிச்சி நிற்கணும். வெளியில் பார்க்குறவங்களாம் நீ அவ்வளோதான், நீ செத்துட்டேன்னு கூட சொல்லுவாங்க, நீ சாக போகிறன்னு கூட சொல்லுவாங்க, முடிஞ்சிச்சா ஒருத்தன் லைஃபும்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உன் லைஃப் முடியாது. ஆனால் அந்த டயத்தில் அது சொன்ன மாதிரி அதே எப்படி வரும்னே தெரியாது, அந்த லாஸ்ட் மினிட்ல அது அந்த இடத்த கடக்க வைக்கும்.